ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்ட்டான சாம்பார் பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை இருந்தால் இது கூட சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அனங்காட்டி சாம்பார் விசில் வரங்காட்டி சாம்பார் தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு செவக்கட்டும். செவந்தோடனே வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடுசாக கட் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம், தக்காளி வதங்க விட்டு நம்ம சாம்பாருக்கு வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினோடனே சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதிலையே சாம்பார் நல்லா வெந்துடட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் வெந்தால் இந்த அளவுக்கு வற்றி வந்துருச்சு. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கனால ஜாஸ்தி புளி சேர்க்கல, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வர விட்டும். 2 விசில் வச்ச பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு விட்டதுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது, 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரேஷன் கடை பருப்பில் தான் செஞ்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் தாளிக்கையிலேயே 2 வெள்ளைப்பூடு தட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.